ஹாய் ஹலோ வணக்கங்க. இது லாஸ்ட் மினி விலாகோட கண்டினியூட்டி விலாக் தான். இந்த விலாக் வந்து நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லா குழந்தைங்களும் சம்மர் வெக்கேஷன் வீட்டில் இருக்கிறனால. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் அதை லாங் வீடியோவாக போடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரூக்ஃபீல்டில், கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ரூக்ஃபீல்ட் மாலில் ப்ளே ஜோனில் தான் இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குதுன்னா மாலில் வந்து 4th ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அவங்க பசங்க வந்து அவனுக்கு செட் ஆகிட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. பட் அபி மட்டும் எந்த ஏரியாவில் என்ன விளையாடுறதுன்னு தெரியாமல், அவனுக்கு ஆக்சுவலாக வயசும் பத்தாது, ஹைட்டும் பத்தாது. பட் எல்லாத்தையும் தொட்டு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வம். அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் போகிறது, அதை டச் பண்ணுறது, அப்படி இப்படியும் ஜாலியாக இங்கே ஒரு அங்கே ஒரு பயங்கர க்யூரியாசிட்டி அவனுக்கு. அதனால் அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தான். இவனுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து ப்ராப்பராக வந்து என்டர் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தானுங்க. பட் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு. நம்ம குழந்தையாக இருக்கும்போது என்ன விளையாண்டோம்? நம்ம வந்து சம்மர்னால் ஒரு 10 பேர் சேர்ந்தோம்னா கொக்கோ விளையாடுவோம், ஐஸ் ஒன் விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், நொண்டி விளையாடுவோம். இப்போ சப்போஸ் ரொம்ப வெயிலாக இருக்குது, வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே தாயமும் பல்லாங்குழியும் விளையாண்டுட்ருப்போம். அந்த மாதிரிலாம் விளையாட்டை இவனுக்கு வந்து மதிக்கிறது கூட கிடையாது. பட் இப்போ இது ரீபேக் ஆச்சு. யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு தெரில. இந்த மாதிரி விளையாட்டு எல்லாமே நம்ம விளையாண்டதுலாவே இந்த கோவிட் டைம்லலாம் ரீபேக் ஆச்சு. பட் அது அப்படியே கோவிட்டோடவே முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை போல். எகெயின் இதே மாதிரி தான் டிஜிட்டல் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் நான் வந்து ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு போக மாட்டேன். இதுவே 6 மந்த்துக்கு அப்புறமா நாங்கள் வந்திருக்கோம். அந்த 6 மந்த்துக்கு முன்னாடி போட்ட கார்டோட யூசேஜுக்காக தான் இப்போது நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இவனுக்கு விளாண்டுருக்க அந்த காரோட லே அவுட் வந்து பக்கத்தில் இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இவனுக்கு ரேஸ் அந்த வண்டி ஓட்ட இது மூவ் ஆகிறத பார்த்துட்டு எனக்கு அதுவே தெரிஞ்சுது. என்னை பார்த்தே நான் சிரிச்சுக்கிட்டு வீடியோஸ் மட்டும்தான் எடுக்கிறது வேலையாக இருந்தேன். நான் இவ்வளோ மொபைல் ஹேண்டில் பண்ணுறதுனதே கிடையாது. பிகாஸ் குழந்தைக்கு எங்கேயாவது ஓடுவானுங்க, உட்காருவானுங்க. அவனுக்கு பின்னாடியே தான் எப்போவுமே இந்த மாலுக்கு போனால் எனக்கு கால் வலியே வந்துடும். அந்த மாதிரி போகவே மாட்டேன் நான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ குழந்தையாக இருந்தப்போ கூட்டிகிட்டு போனது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வளர்ந்து அவனை டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் டைம் அடிக்கிற வீடியோ எடுக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த கேமெல்லாம் காசுக்கும் கேடு. ஏதோ மண் மூட்டை எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிது. இங்கே வந்தால் இவங்க 2 பேரும் அவங்க அப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் எப்படி விளாடணும் அப்படிங்கிறத. அவன் அப்பவும் தொட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அவனை அதுவே தொட்டு பார்த்துட்டு விளாண்டுருந்தான். பட் அபி இப்படி பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவன் எங்கேயுமே வெளியவே போக மாட்டான். மேக்ஸிமம் எங்களுக்குள்ளேயே தான் இருப்பான். இந்த மாதிரி போனதையும் எதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. இவனுங்க 2 பேருக்கும் எதில் விளையாடுறதுனே தெரில. அவனுக்கு எங்கதுக்குள்ளே போகிறது என்னன்னே தெரியல. ஏன்னா எதுவும் எப்போவுமே ஒரு ஆள் கிடச்சிட்டான்னா அவனையே வந்து 1 டே ஃபுல்லாக சாப்பிடாம குழம்பு வச்சுட்டு விளையாண்டுருப்பான். இப்போ இவ்வளோ பெரிய ப்ளே ஜோன் கிடச்சா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் வந்து எல்லாமே விளாண்டுக்கிட்டு இருந்தான். அதில் அபி வந்து இதில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதே தான் இருக்கிறது வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லேசர் பீம் லைட்டு. அதை வந்து அவர்கிட்ட கிளியராக அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கேட்டுகிட்டு இருந்தானுங்க. இவனுக்கு உள்ளே போய் இவ்வளோ கேட்டுட்டு போய் போங்கை தான் வர போகிறானுங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லா விளையாண்டானுங்க 2 பேருமே. அழகாக அந்த பீம் லைட்டுக்குள்ளே போகிறது, உள்ளே போய் அதை சக்ஸஸாக வந்து அந்த டெஸ்டினி ரீச் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப ப்ராப்பராக விளையாண்டானுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்களேன், இவங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு தான் பிடிக்குது போல். நம்மளுக்கு என்ன எப்போ போல் இருக்குது ஹோம் சென்டருங்கிற மாதிரி ஹோம் சென்டருக்குள்ளே வந்துட்டேன். நான் எப்போவுமே வந்து மால் போனால் 2ங்கிற மாதிரி, ஒன்று வந்து தியேட்ரு அண்ட் அதுக்கப்புறம் ஹோம் சென்டர் தான். இப்போ தியேட்டரே நான் வந்து நேரத்தில் போய்ட்டு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி போய்ட்டேன் அப்படின்னா ஹோம் சென்டர்ன்றதுக்குள்ளே தான் போய் லைஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரே கேட்பார், என்ன விண்டோ ஷாப்பிங் தானே பண்ணேன் அப்படின்னு. எஸ், ஐ எம் விண்டோ ஷாப்பர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் வந்து ஹோம் சென்டர் போனீங்கன்னா அது பார்க்கணுன்னு, விண்டோ ஷாப்பிங் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ஹோம் சென்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் பிடிக்கும். நான் என்னோடய கிளாஸ் ஐட்டம் அத்தனையுமே வந்து ஹோம் சென்டரில் வாங்கினது தான். மற்றபடி மற்ற வெசல்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கலை. அது மாதிரி எதாவது பர்டிகுலராக இருந்ததுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், பார்க்கலாம். நான் முடிச்சுட்டு வந்தால் அப்போவும் இவனுக்கு விடியவே இல்லைங்கிற மாதிரி தான் விளையாண்டுருந்தாங்க. எனக்கு கால் வெளியே வந்துருச்சு. சரி, ஓகே, இவனுக்கு இப்போதைக்கு வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருந்தான். இவங்க 2 பேரும் ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்த பிடிச்சிட்டு அங்கே வந்து 2 பேரும் அப்பா பிள்ளையும் நல்லா ஜாலியாக கால் நீட்டி படுத்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரே சொன்னார், அபிக்கு ரொம்ப பசிக்குதாட்டா இருக்குது, வா போய் அபி வந்து சாப்பிட வைக்கலாம், அவங்க வர லேட் ஆகும் அப்படின்னு. நாங்கள் எப்போ போல தான் 3rd ஃப்ளோரில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். அப்புறம் போனோம்னாவே நாங்கள் என்ன வேணும், சப்பாத்தியா, அவனுக்கு வந்து சப்பாத்தி
ஸோ ஆனந்தாஸில் வந்து அவருக்கு ஒரு மினி மீல்ஸும் எனக்கு ஒரு கர்ட் ரைஸும் அபிக்கு ஒரு சோளா பூரியும் போனோம். பக்கத்து ஊரில் ஒரு டேபிளில் ஒரு குழந்தை உட்காந்துருந்தேன். அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டுக்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அவனும் ரொம்ப அழகாக அந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கர்ட் ரைஸை வந்து அவ்வளோ அழகாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். பூரி வந்துருச்சு. பூரியை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சோளா பூரி அவ்வளோ அப்போ தான் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சுட இருந்தது, கையே வைக்க முடியல. அதை நான் வச்சு வந்து இதுலேயோ வந்து ஹோல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து சோளாபூரி அந்த நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்குள்ளேயே நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளேயே அவனுக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் அவனுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டானுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட்ரிக்டே பண்ணக்கூடாது, எங்களுக்கு கேஎஃப்சியில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க. சரி போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்கள் காட்டில் மழைன்ட்டு அவங்க அப்பாவை தான் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். நான் வந்து எப்போ போல் அபியை வந்து எங்கேயும் விழாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடிட்டு அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அவன் வந்து நல்ல வீடியோஸ் கோஆப்ரேட் பண்ணிட்டு சிரிமான்னு சொல்லிகிட்டே இருந்தான். சிரிச்சுக்கிட்டு அண்டு இவனுங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு. போய் உட்கார வச்சு பிரித்து கொடுத்துட்டு இருந்தேன். அபி பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஒன்று கூட அவன் கை வைக்கவே இல்லை. அவனுக்கு பிடிக்கலன்னா அவ்வளோதான், ரொம்ப சாப்பிட மாட்டான். மேபி இப்போது இனி ஃப்யூச்சரில் என்ன போகுதுன்னு தெரில. இவங்க வந்து கரெக்டாக அதை டீட்டெயிலிங்காக பிரித்து வச்சுட்டு அண்ணனும் தம்பியும் எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் செகண்ட் சாப்பிட்ணுன்னு பேசி வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரேர் அக்கேஷன் தான், தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி கூட அதை மறந்துடணும், திருப்பி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ட் அவனுங்களும் அதை ஒபே பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. அப்போ கூட நான் சொன்னேன், இந்த பாரு இருக்கிறதுலையே ரொம்ப வந்து ஷார்ப்பான பல்லே வந்து கஷ்டப்படுது சாப்பிட்றதுக்கு, அப்போ வயிறு எப்படி கஷ்டப்படுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அதை சாப்பிட்டு கிளம்பிட்டு கீழே வந்து பார்க்கிங்கில் கார் ஏறிட்டு திருப்பியும் நிஷாந்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடணும். ஏன்னா அவனுக்கு எங்கள் வீட்டில் வெக்கேஷன் டைம் முடிஞ்சுங்கிற மாதிரி அவங்க 2 பேருமே அங்கே போகிறானுங்க. திருப்பியும் என் அத்தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அவங்கள கொண்டு போய் விடுறப்ப தான் நான் என்ன கேம் பிடிச்சி என்னெல்லாம் பிடிச்சிருந்துடா விளாண்டுல அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவனுக்கு சொல்லிட்டுருந்தாங்க, இந்த 4-in-1 ஒன்று விளாண்டாங்க. கடைசியாக ஜம்ப் பண்ணிலாம் விளாண்டுருப்பாங்க. அது ஆக்சுவலி 4-in-1 காம்போ. அதுதான் வந்து ஏதோ கிளைம்பெல்லாம் ஏறுற மாதிரி அண்ட் அது பக்கத்தில் வந்து இது தாவித விளையாட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அபி மட்டும் ரொம்ப நேரமாக யாரோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்துட்டு அந்த ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் கடைசியாக நாங்கள் வந்த இடம் வந்து டீ ப்ரோ. இந்த ஷாப் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த ஷாப் எங்கே லொக்கேட் இருக்குன்னா 322 பனிமடை ரோட்டில் தான் லொக்கேட் இருக்குது. டீ ப்ரோ அப்படிங்கிற பேரில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஷாப்பை ரன் பண்ணுறவர் வந்து என்னோட பிரதர்ல தான். அங்கே போய் அகைன் மறுபடியும் ஒரு ரவுண்டு கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம்னு மறுபடியும் ஒரு கட்டிட்டு இருந்தானுங்க. அபி வந்து கேட்ட ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சுன்னு சாப்பிட்ருக்கான். ஸோ இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். எப்பவும் போல தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.